எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோட்டுக்கடை ஆட்டுக்கால் சூப்பு தாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 4 கால் எடுத்திருக்கேன். அதை சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அது கூடவே 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லியும் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கங்க. இதில் கால் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கங்க. இதில் 5 விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கங்க. விசில் வந்ததும் உடனே திறக்க வேணாம். கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் அதை திறந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் நல்லா வெந்து வந்திருக்குங்க. நல்லா வெந்து வந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இதை மாதிரி இருக்கணும். அது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கங்க. மிளகுத்தூளை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.